ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது பொன்னியின் செல்வன் திரைப்பட விமர்சனம். அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல வாரப்பத்திரிகையில் கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய வரலாற்று தொடர் பொன்னியின் செல்வன். இது நடந்த வரலாறா புனையப்பட்டதா என்று கேட்டால் வரலாற்றை அடிப்படையாக கொண்ட புனையப்பட்ட நாவல் என்றுதான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். பொன்னியின் செல்வன் படத்தில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, சரத்குமார், ஐஸ்வர்யா ராய், ஐஸ்வர்யா லட்சுமி, த்ரிஷா, ஜெயசித்ரா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு ரவி வர்மன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அரங்குகளை அமைத்தவர் தோட்டா தரணி. இசையமைத்திருக்கிறார் இளம்புயல் ஏஆர் ரஹ்மான். ஜெயமோகன் வசனங்களை எழுதியிருக்கிறார். பொன்னியின் செல்வன் நாவலுக்கு திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிறார் மணிரத்னம். லைக்கா புரொடக்ஷன்ஸ் பெரும் பொருட்செலவில் தயாரித்திருக்கிற படம் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் என்றதுமே இது சோழ பேரரசின் வல்லமை மிக்க வரலாறு என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் ஏமாந்து போவீர்கள். ஏனென்றால் இந்த படம் சோழ பேரரசின் எந்த சாதனையும் குறிப்பிடவில்லை. சோழ பேரரசர்கள் பல கோயில்களை கட்டினார்கள். அந்த கோயில்கள் தஞ்சை பெரிய கோயில் காட்டப்படவே இல்லை. ராஜ்யசபை நிர்வாகத்தை பற்றி காட்டவே இல்லை. எப்படி போரிடுவது, எப்படி எதிர்நாட்டை வீழ்த்துவது என்பதில்தான் கதையோட்டம் இருக்கிறது. படத்தை பொறுத்தவரையில் சோழ பேரரசர் பிரகாஷ்ராஜுக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவருடைய மூத்த மகன் ரகுமான் வாளாவிருக்கிறார். அவர் ஒரு சாமியார் மாதிரி இருக்கார், ஆன்மீகவாதி. இளையவர் விக்ரம் சோழ நாட்டுக்கு வரமாட்டேன்னு என்கிறார். எனவே சோழ பேரரசின் ஆட்சி பொறுப்பு ரகுமான் மற்றும் விக்ரமின் தங்கை த்ரிஷா கையில் இருக்கிறது. நிர்வாகத்தை அவர் பொறுப்பேற்று நடத்துகிறார். அவருக்கு கல்யாணம் ஆகல த்ரிஷாவுக்கு. இதில் இந்த கதையின்படி 2 அண்ணன்களுக்கும் திருமணமாகவில்லை, தங்கை த்ரிஷாவுக்கும் திருமணமாகவில்லை. இதை பற்றி சோழ பேரரசர் கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை. எதற்காக சோழ நாட்டுக்கு வராமல் காஞ்சிபுரத்திலேயே தங்கியிருக்கிறார் விக்ரம் என்று சொன்னால், அவருடைய காதலி ஐஸ்வர்யா ராய் நந்தினி, அவர் நடத்தை சரியில்லாமல் வேறு ஒருவருடன் பழகுகிறார். அதை பார்த்த விக்ரம் ஐஸ்வர்யா ராய் மீது உள்ள கோபத்தை அந்த கள்ளக்காதனை தாக்குறாரு. ஒரே சீவில் தலையை சீவிடுறாரு. அதற்கு பிறகு பழவேட்டரையர் என்கிற வயதான சரத்குமார் ஐஸ்வர்யா ராயை மணந்து கொள்கிறார். நந்தினி மீது, ஐஸ்வர்யா ராய் மீது உள்ள கோபத்தால் காஞ்சிபுரத்திலேயே தங்கிவிடுகிறார் விக்ரம். இதில் மூத்த பையனை அரியணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிற்றரசர்கள் தயவில் சரத்குமார் வாதிடுகிறார். அதே சமயத்தில் பழவேட்டரையர் சரத்குமாரின் மனைவி ஐஸ்வர்யா ராயும் அரசாங்கத்தை எப்படியாவது நம் வசப்படுத்த வேண்டும் என்று சதி செய்கிறார். இப்படியாக கதை செல்கிறது. 2ஆம் பகுதி வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். படத்தில் நம்மோடு ஒன்றி நம்மை கலகல பூட்டுகிறவர் கார்த்தி. அவரும் ஆழ்வார்க்கடியானாக நடித்திருக்கிற ஜெயராமன் தான் கலகலப்பா படத்தில் கொண்டு போகிறாங்க. விக்ரம் சண்டையிடுகிறார். அதே சமயத்தில் கோவத்தில் எப்போ பார்த்தாலும் முகத்தில் எண்ணெயும் வெடிக்கிற மாதிரி ஒரு கோவத்திலே இருக்கிறார். அவர் முகத்தில் கனிவே காட்டவில்லை. ஆனால் சண்டை காட்சிகளில் பிரமாதப்படுத்துகிறார் விக்ரம். ஜெயம் ரவி
அவர் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்காரு பொன்னியின் செல்வன் என்று அவரே சொல்லிக் கொள்கிறார். ஒருவேளை 2ஆம் பாகத்தில் அவருடைய பாகம் இருக்கிறது என தெரியவில்லை. ஜெயம் ரவி படத்தில் இருக்கிறார். ரகுமான் இலங்கையில் அரசாட்சி பொறுப்பை ஏற்க மறுக்கிறார். அம்மாட்ட போய் சொல்கிறாரு, மூத்தவன் இருக்கும்போது இளையவருக்கு பட்டத்தை சூட்டவன் நினைக்கிறீங்களே, நான் தானே சக்கரவர்த்தி பொறுப்புக்கு உரியவன், எனக்கு தானே இந்த உரிமை இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு அம்மா ஜெயிச்சு தர சொல்கிறா, நீ சாமியாரப்பா, ஆன்மீகவாதி, உனக்கு வாழ் பிடிக்க தெரியாது, வீரம் இல்லை, எனவே தம்பிக்கு நிர்வாகத்துக்கும் வீரத்துக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிற தம்பி பொறுப்பை இருக்கட்டும்னு கோவத்தில் போயிடுறாரு. அதே போல் கதாநாயகி ஐஸ்வர்யா ராய் மற்றும் த்ரிஷா 2 பேரும் கதாநாயகி தானே தவிர படத்தில் வில்லிகளாகவே காட்சி தருகிறார்கள். ஆனால் அழகு தேவதைகளாக இருவருமே முதிர்கண்ணிகளாக இருந்தாலும் ஐஸ்வர்யா ராயும் த்ரிஷாவும் அழகு பெற்றவங்களாக வருகிறார்கள். அந்த ராணி கெட்டப், இளவரசி கெட்டப் இருவருக்குமே நன்றாக பொருந்தி இருக்கிறது. காஸ்டியூம், உடை மற்றும் ஆடை ஆபரணங்களை உருவாக்கியவர்களுக்கும் நமது நன்றி. அந்த தோட்டாத்திரணி உருவாக்கத்தில் கலை விஷயங்களில் பிரம்மாண்டமான அரங்குகள் அட்டகாசமாக இருக்குது. தஞ்சை கோவிலை காட்டுவது என்று சொல்லி ஆந்திராவில் உள்ள கோயிலை காட்டுகிறார்கள். ஆனால் சோழ பேரரசனுக்கு மிகவும் பிடித்த கோயில் தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் பூஜை தான் சோழ பேரரசுக்கு எடுத்துக்காட்டு. அதெல்லாம் படத்தில் இல்லவே இல்லை. மற்றபடி அந்த படமாக்கங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தில் இசையமைத்த ஏஆர் ரஹ்மான் நம்மை நன்றாக ஏமாற்றி விட்டார். அவர் இளைஞர்களுக்கு ஏற்ற இளம் புயலை தவிர வரலாற்று புயல் அல்ல. ஒரு எழுச்சிமிக்க தமிழர் வரலாறை கூறுகிற படத்துக்கு பாடல்கள் கொஞ்சம் இனிமையாகவும் உரத்த குரலுமே இருக்க வேண்டும். இது எல்லாம் ரொம்ப மௌனமாக கிணத்துக்குள்ளே இருந்து பாடுற மாதிரியே ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் இருக்கின்றன. அவர் இந்த கதைக்கு பொருத்தமானவர் என்று எதற்காக தேர்ந்தெடுத்தார் மணிரத்னம் என்பதே கேள்விக்குறி தான். ஏஆர் ரஹ்மானை பொறுத்தவரை இந்த படத்துக்கு -பாயிண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். வசனங்கள் ஜெயமோகன் பிரமாதப்படுத்தி இருக்கிறார். த்ரிஷாவும் ஐஸ்வர்யாவும் மோதி கொள்கிற கட்டங்கள், ஆழ்வார்க்கடியார் வைணவ மூத்தவரும் கார்த்தியும் பேசிக்கொள்கிற வசனங்கள் எல்லாமே மிக அருமையாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு தமிழ் சாம்ராஜ்யத்தை பற்றிய கதைக்குரிய வசனங்கள் இல்லை, காட்சிகளும் இல்லை என்பது குறை. மணிரத்னம் தன்னுடைய மேக்கிங் படம் உருவாக்கலில் பெயர் எடுத்திருக்கிறார். பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கி இருக்கிறார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த காட்சி அமைப்புகள், காட்சிகள் நம் மனதை கசக்கி புளிய மறுக்கின்றன. மேலோட்டமாக படம் நல்லா இருக்குது, அப்படியே வாயை பிளந்துட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் மனதை நெருடுகிற காட்சிகள் இல்லை. எங்கேயாவது என்ன காரணம்னா, பெரிய நாவல் அதை 2.5 மணி நேரத்தை சுருக்கணும்னா மிகப்பெரிய கஷ்டம்தான். நிறைய பாத்திரங்கள், இதில் யார் என்ன பாத்திரம்னு படம் பார்த்து வரும்போது யாருக்கும் நினைவு இருக்காது. அந்த அளவு தான் இருக்குது. எது எப்படியோ குறைகள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் பொன்னியின் செல்வன் படம் குடும்பத்தோடு கண்டிப்பாக ஒரு முறை பார்த்தே ஆக வேண்டும், பார்க்க வேண்டும். ஏன்னா இது தமிழ் தொழில்நுட்ப கலைஞர்கள் உருவாக்கிய பிரம்மாண்ட படம். அந்த ஒரே காரணத்திற்காக பொன்னியின் செல்வனை பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். பொன்னியின் செல்வன் படத்துக்கு 100க்கு 42 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.